மாயமான அண்ணன் மற்றும் தம்பி கொன்று புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயகாந்த், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி தெருமல் அருகே உள்ள கீழே பண்டுகரை பகுதியை சேர்ந்தவர்கள் மாரிப்பாண்டி மற்றும் அருள்ராஜ் அண்ணன் தம்பிகளான இவர்கள் கடந்த 26 அதாவது ஒரு வாரத்திற்கு முன்பாக சனிக்கிழமை அன்று அதே பகுதியில் ஏற்பட்ட ஒரு தகராறு காரணமாக, அதாவது கஞ்சா பழக்கத்தில் தொடர்புகளுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக அன்றே காணாமல் போய் உள்ளனர். கிட்டத்தட்ட 6 நாட்கள் இவர்களை காணாமல் போனதாக தீவிரமாக தேடி வந்த நிலையில் அந்த பாண்டுகரை கீழே பாண்டுகரை என்று சொல்லக்கூடிய அந்த திருமல் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் அண்ணன் தம்பி இருவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டு அந்த உடல்கள் தற்போது எடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய கீழ பாண்டுகரை என்று சொல்லக்கூடிய பகுதியை சார்ந்தவர்கள் சின்னத்துறை என்பவரது மகன் மாரிப்பாண்டி அருள்ராஜ். இதில் அருள்ராஜ் என்பவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 கண்களையும் இழந்துள்ளார். இந்த நிலையில் அதே பகுதிகளை சேர்ந்த சிலர் கஞ்சா பழக்கத்தில் இருந்ததாகவும் அவர்களுடன் கடந்த வாரம் சனிக்கிழமை ஏற்பட்ட தகராறில் அண்ணன் தம்பி இருவரும் தட்டி கேட்டதின் காரணமாக அந்த கஞ்சா கும்பல்கள் இவரை கடத்தி சென்று அடித்து அதே பகுதி காட்டு பகுதியில் புதைத்து உள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த சிலர் இன்று அதிகாலை அந்த பகுதியில் கை மற்றும் கால்கள் வெளியே தெரிந்தவாறு மண் தரையில் புதைக்கப்பட்டவாறு தெரிந்துள்ளது. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக காணாமல் போனவர்களை தேடிய போது அந்த பகுதியை தோண்டிய போது பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருவரும் உடல்கள் ஒரே இடத்தில் புதைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்ட சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கஞ்சா புழக்கத்தில் தட்டி கேட்ட அண்ணன் தம்பி இருவரை கொலை செய்து ஒரே இடத்தில் புதைத்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.